Hello everyone, welcome back to my channel. Again, it's a new content. Let's start reading the summaries one by one. The Old Man and the Sea. Santiago is an old Cuban fisherman who has gone 84 days without catching a fish. சாண்டியாகோன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து 84 டேஸ் வந்து கேச்சிங் ஃபிஷ் இல்லாமல் ஊருக்கு திரும்பி போகிறார். Because of this long bad luck, the boy Manolin, who used to fish with him, is forced by his parents to work with more successful fishermen. ஸோ மனோலின் என்ற பையன் வந்து இந்த சாண்டியாகோ என்ற ஒரு கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபிஷர்மேன் கிட்ட வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் விட்டுறாங்க. ஸ்டில் மனோலின் டீப்லி லவ்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் சாண்டியாகோ அண்ட் ஹெல்ப்ஸ் ஹிம் எவ்ரிடே. ஸோ திரும்ப அவர் வந்து சாண்டியாகோ என்ற ஒரு கேரக்டர் வந்து மனோலின் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. டிட்டர்மைன் டு ப்ரூவ் ஹிஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் கில் சாண்டியாகோ சேல்ஸ் ஃபார் இன்டு தி கல்ஃப் ஸ்ட்ரீம். ஸோ சாண்டியாகோ தன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கல்ஃப் ஸ்ட்ரீம் என்ற ஒரு சீக்கு போயிருக்கார். தேர் ஹீ ஹூக்ஸ் அ ஜெயிண்ட் மார்லின். அங்கே மார்லின் என்ற ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணுறாரு. த ஃபிஷ் இஸ் இன்க்ரெடிபிளி ஸ்ட்ராங் அண்ட் சாண்டியாகோ ஸ்ட்ரகிள்ஸ் வித் இட் ஃபார் 3 days and nights. 3 நாள் பகலும் நைட்டும் வந்து சாண்டியாகோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஜெயிண்ட்டான மர்லின் ஃபிஷ்ஷை பிடிக்கிறாரு. During this time, Santiago suffers from pain, hunger and exhaustion but never gives up. அவர் வந்து அந்த டைமில் வந்து பசி வலி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும் நம்ம யாருன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. He talks to the fish, admires its beauty and respects it as a worthy opponent. லேட்டஸ்ட்டாக பிடிச்சிட்டு வந்தாலும் அந்த ஜெயின் மர்லின்ன்றது வந்து ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்துட்டார் சக்ஸஸ்ஃபுல்லாக. At last, Santiago kills the marlin and ties it to the side of his boat. ஸோ கடைசியாக அந்த ஃபிஷ்ஷை ஒரு வழியாக கொண்டுடுறாரு. கொண்டு அந்த போட்டோட சைடில் வச்சுட்டு அவர் ஆன் ஹிஸ் வே பேக் டு ஷோர் ஷார்க்ஸ் அட்டாக்ஸ் த மர்லின். மர்லின்ற ஃபிஷ்ஷை வந்து ஷார்க்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது. சாண்டியாகோ ஃபைட்ஸ் தெம் பிரேவ்லி வித் அ ஹார்பூன் நைஃப் அண்ட் கிளப் பட் ஹி கேனாட் சேவ் த ஃபிஷ். பை த டைம் ஹி ரீச்சஸ் தி ஷோர் ஒன்லி இன் தி ஸ்கெலிட்டன் ஆஃப் தி மர்லின் ரிமைன்ஸ். மர்லினோட ஸ்கெலிட்டன் எலும்பு கூட தான் மிஞ்சிருந்துச்சு. அந்த ஷாக்கெல்லாம் வந்து கொண்டுட்டாரு. ஆனால் அந்த ஷாக்கெலாம் சாப்பிட்ருச்சுங்க எல்லாத்தையும். தோ சாண்டியாகோ ரிட்டர்ன்ஸ் வித் நத்திங் மெட்டீரியல், ஹீ இஸ் நாட் டிஃபீட்டட். சாண்டியாகோ திரும்ப வரும்போது எந்த ஒரு ஃபிஷ்ஷும் இல்லாமல் ரிட்டர்ன் வரமாட்டார். எந்த ஒரு ஃபிஷ்ஷும் இல்லாமல் தான் ரிட்டர்ன் வந்தார். த வில்லேஜஸ் ஆர் அமேஸ்ட் பை தி சைஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன் அண்ட் மனோலின் ப்ராமிசஸ் டு ஃபிஷ் வித் ஹிம் அகெயின். ஸோ இந்த சைஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டனை பார்த்துட்டு ஃபிஷ்ஷோட ஸ்கெலிட்டனை பார்த்துட்டு மனோலின் திரும்ப வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் உங்கள் கூட தான் வந்து திரும்ப வந்து ஃபிஷ்ஷிங்க்கு கற்றுக்க போகிறேன், ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோலின் சொல்லுவாங்க. Santiago sleeps dreaming of lions on the Africa beaches, symbolizing hope, renewed strength. ஸோ ஸ்ட்ரென்த்துன்றது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் திரும்ப ரீகெயின் பண்ண மாதிரி அவர் வந்து லயன்ஸ் ஆஃப் தி ஆஃப்ரிக்கன் பீச்சஸில் படுத்துட்டு ட்ரீம் பண்ணுற மாதிரி முடிச்சிருப்பாங்க கடைசியாக ஸ்டோரி. தேங்க்யூ மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.